நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் கன்னியப்பன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்லி மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். குரு வாழ்க குருவே திணை. பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாவானினும் நன்னி சிறந்தனவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீளே. குரு வாழ்க குருவே துணை. நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னா, மறைந்த பாவத்தினுடைய கிரகங்கள், மறைந்த பாவத்தில் நின்ற கிரகங்கள் பலன் செய்யுமா பலன் செய்யாதா, நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம இப்போ மறைந்த பாவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். 3, 6, 8, 12 3, 6, 8, 12 இது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் காலபுருஷனுக்கு நீங்கள் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், 6 அப்படின்னா கன்னி, 8 அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விருச்சகம், 12 அப்படிங்கிறது மீனம். அப்போ இது மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு நமக்கு மூல நூல்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது தீமை தான் செய்யுமா? பாவ ரீதியாக ஃபர்ஸ்ட் பாவத்தை பார்ப்போம், அப்புறம் நம்ம காரகத்தை கிரகத்தையும் பார்க்கலாம். இப்போ பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைய சகோதரம், முயற்சி, வெற்றி, கம்யூனிகேஷன், இது எல்லாமே 3ஆம் பாவம். எழுத்து, பேச்சு, பாட்டு எல்லாமே. அப்போ இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானம் சொல்றாங்க. இந்த 3ஆம் பாவம் மறைவு ஸ்தானத்தில் ஒருத்தர் மறைஞ்சிருக்கு அப்படின்னு 3ஆம் பாவத்தில் ஒரு இது இருக்கு அப்படின்னா 3ஆம் பாவாதிபதி எடுத்துக்கலாம். பாவாதிபதி எங்க ஒரு பக்கம் போயிருக்காரு, எங்க இருந்தாலும் அவர் அந்த 3ஆம் பாவாதிபதி வேற ஒரு பாவத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்காரு அப்படின்னா இவர் பலன் கொடுக்க மாட்டாரா? அவருக்கு பேச்சு இருக்காதா, பேச மாட்டாரா, இவர் எழுத மாட்டாரா, இவருக்கு அந்த இது இருக்காதா, கம்யூனிகேஷன் சரி இருக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அது எடுத்துக்க வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம், அதுக்கும் புதனே வருவார், கன்னி வீடு வரும், அதுக்கு புதனே வருவார், 3க்கும் புதனே வருவார். அப்போ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அப்போ 6ஆம் பாவம்னா இவருக்கு என்ன கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாமே வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இதில் இருக்கக்கூடியது அந்த 6ஆம் பாவம். ஆனால் 6ஆம் பாவங்கிறது வேலை அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தில் தான் இருக்கு. அப்போ அந்த இதில் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இவருக்கு வேலை இருக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. ஒரு விதி இருக்கு அப்படின்னா அதுக்கு நூற்றுக்கணக்கான விதிவிலக்குகள் இருக்கு. அப்படிங்கிறத ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி தான். இதுதான் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம ஒரு லைன் போட்டு அந்த லைன்லலாம் போக முடியாது. ரோட்டில் போகிற மாதிரிலாம் போக முடியாது. ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான். அதுதான் கால தேச வர்த்தமானம், சுருதி யுத்தி பார்த்து நீ பலனை சொல்லு, லக்கணேஷனை பார்த்து பலனை சொல்லு அப்படின்னெல்லாம் உங்களுக்கு புலிப்பாண்டி சொல்லியிருப்பார். அது மாதிரி என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் சில விதிகள், விதிவிலக்குகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து 8ஆம் பாவம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் வருது. காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சகம். அந்த விருச்சகம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மர்மஸ்தானம்னு சொல்லுவோம், ரகசியமான இடம் அப்படிங்கிறது. அப்போ அந்த 8ஆம் பாவத்தினுடைய விஷயத்தை எல்லாருமே ஓப்பனாக பேச முடியுமா? பேச முடியாது. யாருமே பேசுறது இல்லை, பேசவும் மாட்டோம் இல்லைங்களா? அது ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது அது 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். அதை போய் நம்ம யாருக்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேண்டியதில்லை, பண்ண தேவையும் இல்லை அப்படிங்கிறது தான். அதே சில இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ டாக்டர் இருக்கார், டாக்டர்கிட்ட போகிறீங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க சார், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இச்சிங் இருக்குது அப்படின்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணி தான் தீரணும், பண்ணணும், கம்பல்சரி பண்ணி ஆகணும். அப்போ அந்த இடத்துல இந்த விதி என்னாச்சு, மாறி போயிடுதுங்க. இது மாதிரி இதில் கான்ட்ரவர்சி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஐன போகஸ்தானம்னு சொல்கிறோம், சுபவிரயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எதுக்கெல்லாம் ஒரு மனிதன் சம்பாதிக்கிற காசை அதிகப்படியாக செலவு பண்ணுறது 2 விஷயத்துக்கு தான் செலவு பண்ணுவாங்க. தன்னோட காசை என்னன்னா ஒரு திருமணம் பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க, அடுத்து ஒரு வீடு கட்டுறதுக்காக, மனை அண்டு மனையாள், இதுக்கு தானே நம்ம அதிகமாக செலவு பண்ணுவோம். இதுக்கு தான் செலவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தானே இருக்குது, அதுதானே விதி. அப்போ 12ஆம் பாவம் இது வேண்டாமா நமக்கு? 12ஆம் பாவம் நமக்கு பலன் கொடுக்காதா, மறைவு ஸ்தானமாக போயிடுமா அப்படின்னா இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. அதனால மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது மறைஞ்ச இது ஒன்று பாவ ரீதியாக எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பாவம் அப்படிங்கிறது அவசியம். அடுத்து பாவாதிபதி பார்க்கும்போது காலபுருஷனுக்கு பாவாதிபதினு எடுத்துனா 3 குடைவர் புதன், 6 குடைவரும் புதன், 8 குடைவர் செவ்வாய், 12 குடைவர் பார்த்தீங்கன்னா குரு. அப்போ இதில் எத்தனை பேர் பங்கெடுக்கிறாங்க? 3 பேர் பங்கெடுக்கிறாங்க. இப்படி இருக்குது.
ஆனா நம்ம வந்து என்னன்னு பார்க்குறோம், மறைவு ஸ்தானம் இப்படி வச்சிருக்காங்க. இது வந்து காலபுருஷ தத்துவத்தை வச்சிருக்காங்க. இதை அப்படியே கொண்டுட்டு போய் கேந்திரத்துல போடுங்க. கேந்திரத்துல கொண்டு போய் இதை அடாப்ட் பண்ணீங்கன்னா 1 4 7 10 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது எல்லாமே சரக்கிரகங்களா வரும். இந்த சரக்கிரகங்களா வரக்கூடிய இது எல்லாமே உங்களுக்கு 1 4 7 10 அதனுடைய என்ன சொல்லுவோம் நம்ம, இது தாயார் வெளியே வந்த கர்மா அப்படிம்போம். அப்போ லக்கண பாவத்தை தான் நம்ம சொல்றோம். அதாவது லக்கணம் சந்திரன் சூரியன் விதி மதி கதி அப்படின்னு தான் இருக்கும். இதை வச்சு தானே சொல்றோம். அப்போ வந்து மொத்தமா இருக்க 12 பாவத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 1 4 7 10, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 6 2 5 8 11, அப்புறம் 3 6 9 12 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ 1 அப்படிங்க எடுக்க 1 4 7 10ங்கிற பூராமே சரக்கிரகங்கள். இந்த 2 5 8 11 பூராமே ஸ்திரக்கிரகங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உபயம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த உபயத்தில் இருக்கிறது தான் அதிகமான பங்கு எடுக்கும். எதுல? மறைவு ஸ்தானத்தில். மறைவு ஸ்தானாத விதியை வர்றது பாருங்களேன். காலபுருஷ தத்துவப்படி சொல்லும் போது 3 6 அதை வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 8 இதில் வரல, 9க்கு போயிடுச்சு. ஆனால் 12 வருது. அந்த 8ஆம் பாவம் மட்டும் பாருங்க, அந்த இடத்துல தொக்கி நிற்கிது இல்லைங்களா? 8ஆம் பாவம் வரல, உபயத்தில் வந்து கனெக்ட் ஆகல, ஆனால் சிரமம் போயிடுது அது. அந்த மாதிரி இருக்கு. அப்போ இதுக்குள்ள என்னமோ ஒரு ஒளிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? இதுதானே மேட்ரு. எல்லாரும் ஜோதிடம் சொல்றான், எல்லாரும் ஜோதிடம் பேசலாம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சிந்திச்சு அதுல இருந்து நம்ம ஒரு இது எடுக்கிறது தானே மேட்ரேன். அப்படி பார்க்கும்போது அப்போ நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா உபயத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 கிரகம் தான் பங்கெடுக்கும். புதனும் குருவும் தான் பங்கெடுப்பாங்க. குருவும் புதனும் மட்டும் தான் பங்கெடுப்பாங்க. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து புதன், கன்னிக்கும் புதன், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு வந்துடும். 9ஆம் பாவம் தனுசு வந்துடும் இல்லையா? தனுசுக்கு குரு, மீனத்துக்கும் குரு. அப்போ 2 கிரகம். செவ்வாய் என்ன பண்ணுவார், ரிலீவ் ஆயிடுவார். அந்த இடத்துல செவ்வாய் வரமாட்டார். அப்போ இதுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஏன் இப்படி வச்சாங்க. அப்புறம் வந்து அந்த உபய பாவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம யார் என்ன சொல்றான்னா, ஜாதகரனுடைய கர்மா. ஜாதகரனுடைய கர்மா அதானே உபயம். அதாவது முதல்ல வந்து 1 4 7 10 தாயினுடையது, 2 5 8 11 அப்படிங்கிறது தந்தையினுடையது, 3 6 9 12 அப்படிங்கிறது ஜாதகருடையது. இப்போ இந்த 3 கர்மாவையும் சேர்த்தி தானே நம்ம வந்து இந்த கட்டங்கள் வருது. அப்படித்தானே கிரகங்கள் அமையுது. அதை வச்சு தானே நம்ம இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம். இதைத்தானே அனுபவிக்க வந்திருக்கிறோம். இதைத்தானே அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறதான உண்மை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வச்சுட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மறைவு ஸ்தானம் அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ எந்த கிரகம் வேணாலும் மறையலாம் இல்லையா? 9 கிரகங்களில் எந்த கிரகம் வேணாலும் மறையலாம், மறைவு இடத்துக்கு போகலாம். அப்போ போயிடுச்சுன்னா இப்போ வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காது, யார் குறைவு 50% நீங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, நான் இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஒரு பொண்ணோட ஜாதகம், MBA படிச்சிருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட ஜாதகம் ஒரு 10 ஜோசியர்கிட்ட போய் இந்த ஜாதகம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் என்கிட்ட நான் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அப்புறம் நான் அந்த பொண்ணு ஜாதகம் பார்க்குறேன். பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல யோகக்கார பொண்ணு, நல்லா இருக்கும், நல்ல லைஃப் அமையும்னு சொல்கிறேன். இவங்க போய் நான் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க போய் 10 பேர்த்த பார்த்துருக்காங்க. இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 10 பேரும் இது ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பி 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சத்தியமங்கலத்துலேருந்து வர்றாங்க, பைக் எடுத்துகிட்டு புருஷன் மட்டும் 2 பேர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு ஐயா நீங்கள் இப்படி சொன்னீங்க, அவங்க வந்து இல்லை ஆகாதுன்னு சொல்கிறாங்க, தூங்கவே இல்லைங்க, 2 நாள் தூக்கமே இல்லை அப்படி. அப்புறம் சரி கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு நான் பார்த்து நம்ம மைண்டில் இருக்கும்ல, அவர் பார்த்துட்டு சொன்னேன், அவங்களுக்கு சரியாக பார்க்கலிங்க, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, அது நம்ம அவங்களோட எண்ணத்தில் அவங்களோட இதில் ஸ்கோப்பில் பார்த்துருக்குறாங்க, நம்ம பார்க்குற இது வேறு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வரும், நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன காரணம் தெரியுங்களா? 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 3 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க அந்த பொண்ணு ஜாதகத்தில். மிகப்பெரிய யோக ஜாதகங்க, மிகப்பெரிய யோக ஜாதகம். மறைவு ஸ்தானாதிபதிகள் 3 பேர் ஒன்று கூடி ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் மிகப்பெரிய யோக ஜாதகம். நான் திருப்பூர் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, 300 கோடி 400 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறவங்க இருக்காங்க, என்னோட நண்பர்களே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் போய் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போய் 8ல் போய் உட்காந்துருச்சு அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இப்போ தான் சிரஜியை பேசினார், அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ராகு கெட்டு போச்சா, கேது கெட்டு போச்சான்னு இல்லை, அது வேற தொழில் வேற. ஏன் திருப்பூர் இந்த அளவுக்கு இருக்குன்னா ராகு கேதுனோட ஆளுமை. பின்னலாடை அப்படின்னா உங்களுக்கு என்ன, அது கேது. எக்ஸ்போர்ட் அப்படின்னா ராகு. அப்போ இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி இந்த இது வந்து மறைவுஸ்தான கிரகங்கள் நீங்கள் வந்து 3 கிரகங்களை ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய யோகம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி லக்கண புள்ளி, அடுத்தது வந்து லக்கண புள்ளியோட எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் இணையுதோ, டிகிரி வைஸ் இணையுதோ அந்த கிரகங்கள் எல்லாமே நன்மை செய்யுங்க.
எந்த கிரகமாக வேணாலும் இருக்கட்டும், 6ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 8ஆம் அதிபதியாக இருக்கட்டும், 12ஆம் அதிபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் லக்கண புள்ளி கூட, அதாவது லக்கண புள்ளிக்கு முன்பின் 2 டிகிரிக்குள்ள இணைஞ்சால், இப்போ 16 டிகிரி லக்கண புள்ளி இருக்கு அப்படின்னா 14 டிகிரியில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது 18 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தாலோ இது கூட இணையும். எந்த பாவத்தில் இருந்தாலும் இணையும். பாவமெல்லாம் அங்கே அடிபட்டுருங்க, எல்லாம் பாவமே பார்க்க வேண்டாம், நீங்கள் நேரடியாக போயிடலாம். இந்த கிரகம் இது கூட அப்படியே செக்ஷன் மாதிரி பிரிச்சிடலாம். பிரிச்சு நீங்கள் பலனை சொல்லி பாருங்க, அக்யூரேட்டாக வருங்க, தெளிவாக இருக்கும். பாருங்க, இப்போ வந்திருக்காரு ஒரு நண்பர் வந்திருக்காரு யுவராஜ்னு சொல்லிட்டு. இப்போ சொன்னார், இவருக்கு நான் ஜாதகம் சொல்லியிருந்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஜாதகம் சொன்னார், சின்ராஜியா குரூப்பில் இருக்காரு, அவர் வந்து போய் ஏதோ குரூப் பதிவு போட்டிருந்தார். அப்போ பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் நான், உன் ஜாதகம் இப்படி இருக்குப்பா, இது நடக்கும்னு. இப்போ வந்து சொல்கிறார், ஐயா நீங்கள் சொன்னீங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். இப்போ சொல்கிறார், இருக்கார் முன்னாடி நிற்கிறார். என்னன்னாங்க, இதெல்லாம் வந்து நம்ம அந்த தெளிவாக பார்க்கும்போது அது புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம், அதாவது 3ஆம் பாவத்தில் போய் ஒரு கிரகம் நிற்குது அப்படின்னா அந்த கிரகம் வேலை செய்யாது, 6ஆம் பாவம் மறைவு ஸ்தானத்தில் நின்னா வேலை செய்யாது, 8ல் நின்னா வேலை செய்யாது, 12ல் நின்னா வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கான்செப்டில் பார்க்குறோங்க. ஆனால் இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்களேன், 3ல் சந்திரன் இருக்கார். அதாவது 3ஆம் இடம்னா நம்ம என்ன கால் பங்கு மறைவுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சந்திரன் வேகமாக போகக்கூடிய ஒரு பிளானெட்டு. சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லைங்களா? நம்ம மனசு விட்டிங்கன்னு வச்சுங்க, நேரம் போய் நினச்சிங்கன்னா ட்ரம்பை போய் பார்த்துட்டு வந்துடும், இங்கே உட்காந்துட்டு பார்த்துடலாம். அது மாதிரி இந்த மனம் அவ்வளோ வேகமாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி படைச்சது. அப்போ அந்த மனோகரகனான சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய பேச்சாற்றல், மிகப்பெரிய எழுத்தாற்றல், மிகப்பெரிய சிந்தனை, பாடகர், அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. டீச்சராக இருப்பாங்க, வாத்தியாராக இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ப்ரொஃபஸராக இருப்பாங்க, லெக்சராக இருப்பாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாம் என்னன்னா அந்த 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கும், ரொம்ப ஹை லெவல் இருப்பாங்க, ஹை லெவலாக இருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பேசுனீங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் மண்டையாட்டிட்டு அவர் பாட்டு கம்முன்னு உட்காந்துரு, ஊமங்கொட்ட மாதிரி உட்காந்துருப்பார். ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அத்தனையும் மண்டையில் அப்சர்வ் பண்ணியிருப்பார். அந்த 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அத்தனையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் உங்களுக்கு பதில் சொல்லி முடிச்சு உங்களை வெளியே அனுப்பிச்சுட்ருவார், தீர்வு சொல்லிடுவார். இதெல்லாம் வந்து அதாங்க அந்த பிஹெச்டியினுடைய வேலை. அவங்க பேச மாட்டாங்க, எதையுமே செய்யலை பண்ணு, பேசாத அப்படிம்பாங்க. இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். அது பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திரன் 3ல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்டலாம் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் எப்படியே என்னமோ பார்த்துட்டு எங்கேயோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்படியே புக்கை வச்சுட்டு புக்கை பரட்டிட்டு இருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு நினச்சிட்டு இருப்போம், இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இத்தனை எல்லாம் கத்திட்டு இருக்கோம், இந்த நாய் இப்படியே உட்காந்துருக்குதுன்னு. கடைசியில் சொல்லும் தீர்வு, கரெக்டாக சொல்லி கரெக்டாக அனுப்பிச்சுட்ரும். இது வந்து அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கிற சந்திரன். அடுத்து பாருங்க, 6ல் வந்து குரு இருந்தான்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த லக்கணமாக வேணாலும் இருந்துட்டு போங்க, எந்த லக்கணமாக வேணாலும் இருங்க, 6ல் குரு இருந்தால், மறைவு ஸ்தானத்தில் குரு போய் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன். 6ல் குரு இருக்கிறவனுடைய அவனோட கெத்தை வேற, அவனோட தன்மையை வேற. வந்தால் போய் கீழெல்லாம் உட்கார மாட்டான், ஸ்டேஜில் தான் உட்காருவான். எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் எந்திரிச்சு சீட்டு கொடுப்பான். பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் கிடைக்கும், ஃப்ளைட்லேயும் கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு தகுதி அந்த குரு வந்து 6ல் இருக்கும்போது இந்த வேலையை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல புதன். புதன் அப்படிங்கிறது தனித்த புதன் வந்து 8ல் இருக்காருன்னு வச்சுங்களேன், நம்ம சின்ராஜியே சொல்லுவார், புதன் வந்து தனித்து நின்றால் பயங்கரமான பலன் செய்யும் அப்படின்னு சொல்லுவார், அடிக்கடி அழுத்தமாக சொல்லுவார். இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, அந்த புதன் 8ல் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவனும் அதே மாதிரி தான் பெரிய வித்தகனாக இருப்பான், மிகப்பெரிய எவனை வேணாலும் பேசி மண்டை கழுவி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உட்கார வச்சுருவான். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த புதன் 8ல் இருக்கிறவனை கூட ஆர்பிடேஷன் பண்ண சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி பேசி கடைசியில் கொண்டு வந்து உட்கார அப்படின்னு உட்காரு அப்படின்னு சொன்னா அவன் உட்காந்துருவான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உட்கார வச்சிடும். அவ்வளோ டேலண்ட் இருக்கும், அவ்வளோ ஒரு திறமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் எழுதுறான்னு வச்சுங்களேன், எல்லாரும் ஒரு இப்போ சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குது, நம்ம வந்து கோடிங் பண்ணுறாங்க. இந்த புதனெல்லாம் 8ல் இருக்கிறவனால கோடிங் பண்ணான்னு வச்சுங்களேன், அவன் கோடலில் எவனும் ஈக்குவலாக கோடிங் பண்ணவே முடியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா அப்படியே பண்ணுவான் பாருங்க, ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான். இது போட்டால் இது இந்த டெனமேஷன் போட்டால் இப்படி போட்டீங்கன்னா இப்படி வந்து உட்காருன்னா உட்காந்து தீரும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருப்பாங்க. இது ஒரு புதனுடைய இதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், 8 சொல்லிட்டா 12ஆம் இடத்துல நீங்கள் வந்து சுக்கிரன் இருக்கான்னு வச்சுங்களேன், சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் நல்ல இடம், மறைவு ஸ்தானம் கிடையாது. அந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஒருத்தனுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய சுகபோகி. அவனுக்கு வேலையே இருக்குதோ இல்லையோ, வேலைக்கு போகிறானா போலியோ, படித்தானா படிக்கலையோ, இதை பற்றி எதை பற்றியுமே கவலை இல்லைங்க. அவன் கல்யாணம்னு போனான்னா அழகான பிள்ளைய கிடைக்கும், கட்டி வச்சுருவாங்க, கட்டிக்கிறாங்க, கட்டிக்கும், வரும், நல்லா இருக்கும், நல்ல குடும்பம் அமையும், நல்லா இருக்கும், சுகபோகியாக இருப்பான். அவங்க தாத்தன் சம்பாதிச்சு வச்சுட்டு இருப்பான் ஒரு 300 கோடிக்கு சொத்து.
மாசமான வாடகை மட்டும் வரும் 20 லட்சம் ரூபா. எதுக்கு அவன் வேலைக்கு போறான்? எதுக்கு வேலைக்கு போகணும்? அவன் வீட்டில் அத்தனைக்கும் ஆள் இருக்கும், எல்லா சர்வெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாமே நடக்கும். காலையில் எழுந்திரிப்பான், நீட்டாக குளிப்பான், குளிச்சுட்டு நீட்டாக பட்டை போட்டு நல்லா வேலை வச்சுக்கிட்டு காரில் டிரைவர் கூப்பிட்டு வண்டி எடுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். போயிட்டு நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போட்டு நீட்டில் சுற்றிட்டு இருப்பார். பாட்டு போவார், வருவார், எல்லாம் பண்ணுவார். வீட்டில் எந்த குறையுமே இருக்காது. அது பாட்டுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, என்னப்பா மாப்பிள்ளைக்கு என்னப்பா குறை, அவருக்கு தான் இருக்குதே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குறதே அப்படின்னா இந்த சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கும். இதுல எல்லாம் பார்க்கும்போதே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கி பார்த்தோன்னா இன்னும் பேசினோன்னா நிறைய விரிவாக பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நவாம்சத்தில் பாருங்க, நவாம்சத்தில் யாருக்கெல்லாம் வந்து மகரத்தில் புதன் இருக்குதோ, நவாம்சத்தில் மகரத்தில் புதன் இருக்குன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய அறிவாளி. அவனெல்லாம் வந்து எவனும் வந்து டச்சே பண்ண முடியாது. நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சமாச்சாரம் எழுதுறது, பேசுறது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்கு ரொம்ப அவசியம். பெரிய பெரிய கம்பெனியோட எக்ஸ்போர்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஆகி ஏகப்பட்ட பேர் முடிஞ்சு போயிருக்காங்க. இங்கேருந்து ஷிப்பிங் பண்ணது போய் அங்கே போய் எடுக்க முடியாது, டெலிவரி எடுக்க மட்டும் போய்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆகி போயிடும். கடைசியில் அவன் வந்து அதை யூஸ் பண்ணிடுவான். கரெக்டாக அதை பார்த்து வச்சுட்டே இருந்து நீங்கள் வந்து இப்போ இது ஷிப்பிங் பண்ண வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவான். அங்கே போய் குட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்றி விட்டதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான், உங்கள் டாக்குமெண்ட்டில் இப்படி தாங்க இருக்குது, இவ்வளோ தாங்க அப்படின்றான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை என் ஃப்ரெண்டு மாட்டினார். அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு 5 கோடி ரூபா கான்ட்ராக்ட் போட்டார். கான்ட்ராக்ட் போட்டுட்டு அந்த இது வந்து சிமெண்ட் காங்கிரீட் போடுறாரு. காங்கிரீட் போடும்போது அவர் என்ன பண்ணிச்சு, அந்த இவர் கரெக்டாக தான் எழுதியிருக்கார். அந்த டைப் பண்ண பொண்ணு என்ன பண்ணிச்சு, அதாவது ஸ்கொயர் ஃபீட்னு போடுறதுக்கு பதிலாக எஸ்எஃப்டின்னு போடணும். எஸ்எஃப்டின்னு போட்டால் சதுரடின்னு அர்த்தம். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அந்த சிஎஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுச்சு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா 4 மடங்கு லாஸ். 4 மடங்கு லாஸ். அப்போ நீங்கள் போட்டது 3 ரூபாய்க்கு அப்படின்னு போட்டால் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 3 ரூபாய்க்கு 4 மடங்கு, 4 3 12, 120 ரூபா வர வேண்டிய இடத்துக்கு உங்களுக்கு 3 ரூபா வந்தால் உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அந்த வேலை செய்யணுமா? இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிட்டார். அது போய் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானும் கூட போய் அதை பற்றி பேசினேன். அவர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டார், எனக்கு அதை பற்றியெல்லாம் டாக்குமெண்ட்டை பற்றி தெரியாது, எனக்கு பில்டிங் பற்றியெல்லாம் தெரியாது, எனக்கு கம்பெனி பற்றி தான் தெரியும். நீங்கள் கொடுத்தீங்க, நான் வந்து ஓகே பண்ணியிருக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நீங்களும் சைன் பண்ணியிருக்கீங்க, நானும் சைன் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து திருப்பி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க, நிறைய மாட்டிடுறாங்க. இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த புதன் வந்து 8ல் இருக்கணும், அல்லது வந்து நவாம்சத்தில் உங்களுக்கு வந்து மகரத்தில் இருக்கணும். இப்படி இருக்கிறவங்கெல்லாம் பெரிய லெவலில் இந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியது, ஆடிட்டிங், அக்கௌண்ட் பண்ணுறது, பெரிய பெரிய அக்கௌண்ட். நம்ம இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஜென்ரல் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கினுடைய இதில் இருப்பாங்க, அக்கௌண்ட் செக்ஷன் இருப்பாங்க, நம்ம இது தமிழ்நாட்டில் செக்ரட்டரியேட்டில் இருப்பாங்க, இந்தியாவினுடைய செக்ரட்டரியேட்டில் வந்து பெரிய சீஃபாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதன் வந்து உங்களுக்கு ஒன்றும் மகரத்தில் அங்கே இருக்கும், இல்லை அப்படின்னா 8ஆம் இடத்துல புதன் இருக்கும். பொதுவாகவே தனித்த புதன் நல்லது நன்மை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஆனால் 8ல் இருந்துருச்சுன்னா அது மிகுந்த நன்மை செய்யும். அப்படிங்கிறனால எல்லாரும் பேச வேண்டி இருக்கிற காரணத்தினால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நல்கிய குபேர கலசம் நிர்வாகிகளை வாழ்த்தி இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் கன்னியப்பன். எனது நம்பர் 9443747665, திருப்பூர்.